வித்தியாசம். கொல்லப்படாது, விளையாட்டுக்கு சொன்னமா ஒண்ணும் செய்யாது. ஏம்மா கொஞ்சம் பாலும் பழமும் கூட. இது உனக்கு இல்ல குரங்கு. உனக்கு கல்யாணம் ஆனாதான் சாப்பாடு. நிச்சயமா கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுதான் உனக்கு என்ன கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் ஆகும். ஆடு இருந்தா தானே. இங்க ஏன் எங்க போயிடுயா? நீதான் கெட்டு போட்டு எலும்பு கூடுதா இருக்கும். இப்ப மாத்திரம் எப்படி இருக்கியா? ஏமா நீ அடிக்காதம்மா, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. எனக்கு கொஞ்சம் பாலும் பழமும் கூட. அதெல்லாம் முடியாது. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதி வாக்கு கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு. ஐயோ இது ஏதுடா இது? நவீன வள்ளி கல்யாணம் மாதிரி இருக்கு. அங்க நடனாக்கா ஆம்பளை உறுதி வாக்கு வாங்கினான், இங்க நடனாக்கா பொம்பளை. ஏமா உங்க தீவுல எல்லாமே தலைகீழ படம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கட்டிக்கிறியா இல்லையா? ஏமா ஏமா நீ ஒண்ணு பண்ணாதமா. நீ நான் சத்தியம் பண்றேமா, நான் கட்டிக்கிறேன். இல்ல சாப்பிடு. நான் செய்த தவறுகளுக்கு இப்போது அனுபவிப்பதே போதும். இனி பொய் சொல்ல மாட்டேன், பொல்லாங்கு செய்யவும் மாட்டேன். ராணியாரை நம்புங்கள், அவர்கள் மாசிலா மாணிக்கம். அட பாவிகள், ஏன் இந்த கொடுமை புரிஞ்சது? மனோகரி உங்களுக்கு என்ன தீங்கு செய்தார்? ஐயோ, அருங்கிலேயே அழிந்து விட்டதே அவள் வாழ்வு. மனோகரி, என்னை மன்னித்து விடு மனோகரி, என்னை மன்னித்து விடு மனோகரி. வாங்காதீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருப்பதா? மானம் இழந்த பின் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணினேன். இல்லை, அந்த துரோகிகளை பழிவாங்கும் வரையில் நான் உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும். இந்த இடத்தை விட்டு உடனே விடுதலை பெற வேண்டும். சற்று வெளியே போயிருங்க. ஏன் ஏதாவது காதல் கடிதம் எழுத போகிறாளா? அது இல்லையடி, மணமானவுடன் தன் கணவனுடன் என்னென்ன பேசலாம் என்று மனப்பாடம் செய்ய போகிறார். நீங்கள் இப்போது போக போகிறீர்களா இல்லையா? நாங்கள் போகிறோம். ஆனால் கண்ணாடியை கணவனாக எண்ணி உடைத்து விடாதே. போதும் கேலி, பேசாமல் போங்க. நான் அழைக்கும் வரை யாரும் வரக்கூடாது. காதலன் வந்தால் கூடவா? விளையாடாது. ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா, நேரமாகிவிட்டது. புறப்படு. அப்பா, நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாத்துனீங்க. நீங்க வரலைன்னா என் வாழ்வே பாழா இருக்கு. என்ன இது? நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்க பேசாம போறீங்களே. யார் நீங்க? என் கையை விடு. விடு, விடு என்னை, விட்டு விடு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. விடு, விடு என்னை. என்ன இது அக்கிரமம்? விடு, விடு என்னை, விடு. ஐயோ, இந்த அநியாயத்தை தடுக்க யாருமே இல்லையா? விடு, விட்டு விடு என்னை. துரோகி. இதை குறுக்கிடாதே. உங்களால் இவளுக்கு ஆபத்தில்லை என்றால் நான் குறுக்கிடவே மாட்டேன். இவளை எனக்கு மனைவியாக்கிக் கொள்ளப் போகிறேன். அதற்கு இப்படி பலவந்தமாக தூக்கிச் செல்வது ஏன்? அது என் சொந்த விஷயம். அதை பற்றி நீ கேட்க முடியாது. மனம் செய்து கொள்வது உங்கள் சொந்த விஷயம்தான். ஆனால் ஒரு பெண்ணை பலவந்தமாக தூக்கிச் செல்வது பொது விஷயம். யாருக்கும் கேட்க உரிமை உண்டு. அப்படியானால் திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறேன். வீராங்கா, கடைசி முறையாக சொல்கிறேன், என் வாழ்வுக்கு
தலையாயிருக்காதே. நானும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பிறர் வாழ்வுக்கு நீங்கள் தலையாயிருக்காதீர்கள் என்று. நீ உயிரோடு இருக்கும் வரையில் நான் வாழ முடியாது, அப்படித்தானே? தவறு. நீதி உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் அநியாயத்தை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இருக்கு. இனி வாழ்முனையில் முடிவு செய்வோம். உங்கள் முடிவு அதுவானால் நான் என்ன செய்ய முடியும்? ரத்னாவை உடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தீவு முழுவதும் அமாய ஒலி முழங்க வேண்டும். இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் துண்டு துண்டாக வெட்டி எறியப்பட வேண்டும்.
தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும். நாம இங்கே இருப்போம். விளையாட்டும் பாத்துக்கலாம். ஆமா வா. இவ்வளவு தூரம் சுற்றியும் கழுகு குகையை காண முடியவில்லையே. எனக்கும் தான் தெரியவில்லை. நல்ல வேளை, இதை சொல்லவாவது தெரிந்து வைத்திருக்கிறாய். உன் வார்த்தையை நம்பிதானே இவ்வளவு தூரம் வந்தேன். பகலில் தான் வந்திருக்கிறேன். இரவில் நான் இங்கெல்லாம் வந்ததில்லை. இப்போது என்ன செய்வது? ஒண்ணு செய்வோமா? விடியும் வரையில் இங்கே இருந்துவிட்டு காலையில் போய் தேடுவோம். சரி வா. நீ இங்க இருக்க கூடாது. ஒண்ணும் இல்ல, நீ அங்க போய் படுத்துக்க. ஏன் இங்க இருந்த என்ன? உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ இங்க இருக்கிறது தப்பு, அதனால்தான் போய் படுத்துக்க போ. நான் இங்கேதான் படுத்துக்கிறேன். சரி, நான் அங்க போய் படுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போறேன். என்ன அர்த்தம்? வண்ணம் இல்லை, சும்மா. ஏ தூக்கம் வரலையா? தூக்கம் வருது. நான் பாடட்டுமா? ஏன், அதோட ஒரு ஆட்டம் ஆட. ஓ, மன தேடி மச்ச வர போறா. போற போறா. நாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம், யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது? போய் பேசாம படுத்துங்க போ. என்ன ரத்னா விளையாட்டு? சேச்சா, நானும் விளையாடுறேன். அங்க பாருங்க. ரத்னா, நீ போய். ஐயா, நான் போக மாட்டேன். சரி, அப்போ நீங்க படுத்துக்க, நான் அங்க போய் படுத்துக்கிறேன். பயமா இருக்கு, நானும் அங்கேயே வருவேன். என்னடா வம்பா போச்சு. சரி, படுத்துக்க. இது எதுக்கு? எங்க நாட்டு பண்பாட்டுப்படி கல்யாணமாகாத ஆணும் பண்ணி இப்படி நெருங்கி பழகவே கூடாது, தெரியுமா?
காவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே இந்த காவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே நீலவானம் இல்லாத ஊரே இல்லை உலகினில் மழை இன்று ஏதும் இல்லை அமுதே உனையன்றி வாழ்வே இல்லை அன்பே இது உண்மையே என்ப காவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே என்ப காவிய கலையே ஓவியமே அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி ஆனந்தம் காணும் நேரம் தானே உள்ளத்தின் ஆசையே உன்னை உன்னை தேடுதே உன்னை உன்னை தேடுதே கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே மானே மலரினும் மெல்லியது காதலே கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே மானே மலரினும் மெல்லியது காதலே மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே காவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே மகாராஜா இனி நமக்கு விடுதலை தான். கர்மேகம் இந்த இரும்பு ஆடுகிறது, இதே நமக்கு ஆயுதமாக பயன்படுத்துவோம். மகாராஜா ஒருவேளை இதற்கு பின்னால் நான் வரும்போது பார்த்த நீர்த்தேக்கம் இருக்கிறதோ அப்படி இருந்தால் நமக்கு கதி பரவாயில்லை, இங்கே இருந்து தாவரை விட அப்படித்தான் பரவாயில்லை. மகாராஜா மகாராஜா இது ஆபத்தான செயல். என்ன தண்ணீர் உள்ளே நிரம்பி விடும் போல் இருக்கிறது. வைத்தியம் தண்ணீர் நிரம்பினா மீது வேலை சென்று விடலாமே. எப்படி
கிளவி நான் போய் மன்னரை மீட்டு வருகிறேன். நான் தனியா இருக்க மாட்டேன், நானும் வருகிறேன். அங்க காவலர்கள் இருக்கிறார்கள் என்று வேறும் என்று சொல்ல முடியாது. நான் அவரை காப்பாற்ற அழைத்து கொண்டு வந்து உண்மை அழைத்து போகிறேன். தைரியமாக வெட்டி போட்டு பாத்தியா திருட்டாட்டமா தரண்டா வேண்டாம் ஆடு அப்படியாடா தரான் திருப்பி ஆடுண்டா ஐயோ யாருமே இல்லையா எங்கே அவன்? யார்? எனக்கு தெரியாது. ரத்னா ரத்னா ரத்னாவா?
யாரது? நம்ம நாட்டு இளவரசி ரத்னா. இளவரசியா? ஆம், இங்கேதான் இருக்க சொல்லிவிட்டு வந்தேன். ரத்னா, ரத்னா, பாருங்க. எத்தனை வருடங்களாக உருவாக்கப்பட்ட என் திட்டத்தை ஒரு நொடி நாசமாக்க பார்த்தாய துரோகி. கும்பா, இவளை ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும். திருமணம் முடியும் வரை கைதி போல் கண்காணிக்க வேண்டும். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அழகான மாப்பிள்ளை. பயப்படாத, நீ சொன்னபடி எல்லாம் கேட்பாரு. என்னையா பலவந்த கல்யாணமா? என்ன மனுஷன் கூட நினைக்க மாட்டேங்கிறீங்க. நீ இப்போ கடவுள் மாதிரி கன்னி பூஜை பண்ற ஒரு கன்னி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா சாதாரணமா? ஐயா, கன்னி பண்ணா யாரு? கிளவிய போய் கன்னி பண்ணா கன்னி பண்ணா தங்கச்சியா கழிவு சொல்றேன். இது கத்தி. இத வந்து பத்திரமா கையாளணும், இல்லைன்னா வெட்டிவிடும். இந்தப்பா, நான் உன் தங்கச்ச அறிவுல கிளவின்னு. ஆனா ஆள் மாத்திரம் கொஞ்சம் ஒல்லியா நோஞ்சா மாதிரி உடம்புல உப்ப தடவி கடும் வெயில்ல மணல்ல தலை கீழே நிக்க வச்சு மந்திரம் சொன்னா பின்ன என்ன அநியாயமா இருக்கு? வெயில்லையா காய போடுறா? இதெல்லாம் என்ன இது? பேசாது. எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் வாயை திறக்கணும். அப்ப சட்டு பிடிச்சு கல்யாணத்தை பண்ணுங்க. தத்தாவை அழைத்து வர சொல்கிறார்கள். வா வா. ஐயோ, என்னை விட்டு விடுங்க. எனக்கு திருமணம் வேண்டாம், ஒன்று வேண்டாம். விளையாடாதே, நேரம் ஆயிடுச்சு. தாமதமானால் தலைவர் எங்களை கொன்னுடுவாரு. என்னை விடுகிறீர்களா இல்லையா? கார்மேகரே, மன்னரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் போய் ரத்னாவை மீட்டு வருகிறேன். கார்மேகரே, மன்னருக்கு மயக்கம் தெரிந்ததும் எல்லா உண்மைகளையும் சொல்லுங்கள். இருங்கள். இதரை மாற்றுடைகள் இருக்கின்றன. மன்னருக்கு அதை கொடுத்து உடனே நாட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். மன்னா, 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 நான் திரும்புவேனா இல்லையா என்று சொல்ல முடியாது. நீங்கள் நாடு திரும்பி உங்கள் மனைவியோடு நிம்மதியாக வாழுங்கள். அவர்கள் நிரபராதி, குற்றமற்றவர்கள். தெரியும். வருகிறேன் மன்னா. கார்மேகரே, வருகிறேன். உன்னோட ஒண்ணு துணையாச்சு, உள்ளம் நிறைஞ்சது நடந்தாச்சு. உன்னோட ஒண்ணு துணையாச்சு, உள்ளம் நிறைஞ்சது நடந்தாச்சு. கண்ணோட கண்ணே கலந்தாச்சு.
கண்டாச்சு காணாத இன்பம் கண்டாச்சு பொன்னான பொண்ணு தனியாக நின்ன பொல்லாத காலம் கடந்தாச்சு பொன்னான பொண்ணு தனியாக நின்ன பொல்லாத காலம் கடந்தாச்சு கண்ணாட நோடி கிண்ணார பேசும் பொன்னான நேரம் பிறந்தாச்சு கண்ணாட நோடி கிண்ணார பேசும் பொன்னான நேரம் பிறந்தாச்சு கண்ணோட கண்ணே கலந்தாச்சு காணாத இன்பம் கண்டாச்சு என்ன பண்ணியும் பிரிக்க முடியலே பாராமலே வந்த வம்பு பாராமலே வந்த வம்பு என்னை உன்னை கேட்காமே இணைக்க போகுதே வம்பு ஆக வேண்டாமே இந்த வம்பு உனக்கு கல்யாணமா? எனக்கு கூட 2
கொண்டால் எதிரிகளும் நான் ஆப்பிட்டுக் கொள்வதா? எதிரிகள் என் கையில் ஆப்படாமல் இருக்க வேண்டும். காரணமே வருகிறேன். என் மனதிற்கு பிடித்தவருக்கு நமது தீவின் வழக்கப்படி மாலையிட்டிருக்கிறேன். இதை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. என் மானத்தை பழித்தவனை பழி வாங்கி உன்னை மறக்கிறேன்.
விட்டு விடுங்க. உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. விட்டு விடுங்க. நண்பர்களே, உங்கள் விருப்பப்படி வீராங்கனின் ஆட்சி போலவும் இன்று முதல் மன்னராட்சி வரைந்து மக்களாட்சி மலர்கிறது. ஆமா, சோத்துக்கு நான் வந்து என்ன செய்வேன்? இல்ல, எங்க விஷயம் கல்யாணம் தான். நமது ரத்னாவில் எனது அண்ணாவும் இந்த நாட்டின் முதல் தலைவருமான வீராங்கருக்கு மணமுடித்து வைக்கிறோம்.